நோக்கம் ஒழுக்கமே. பணத்தை விட அறிவே உயர்ந்தது, அறிவை விட ஒழுக்கமே சிறந்தது. ஒழுக்கமில்லாத கல்வி பயன் தராதது. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்க வேண்டும் என்ற கருத்தை தென்னை மாணவிகளின் சிறிய நிகழ்வின் மூலம் காண்போம். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அபிநயா உனக்கு சந்தேகம்? அதுவா, நான் ஏன் படிக்கணும்? படிச்சா என்ன ஆகும்? படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியமா டீச்சர்? நானும் ஒரு காலத்துல ஒன்ன மாதிரி தான் சொல்லிட்டு தொட்டிட்டு தெரிஞ்சேன். எங்க அப்பா ரோட்டோரத்துல ஷூக்கு பாலிஷ் போடுற வேலை தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் எங்க ஸ்கூலோட பிரின்சிபல் எங்க அப்பா பார்த்து என் ஷூக்கு நீ பாலிஷ் போட நினைச்சு பெருமை பண்ணும் அப்படின்னு ஒரு மாதிரியா சொல்லிட்டாரு. அப்போ நானும் அவர் பக்கத்துல தான் இருந்தேன். ஆனா என்னால ஒன்னும் பண்ண முடியல. அந்த கோபத்தை படிப்புல காமிக்க ஆரம்பிச்சு வேலை கொண்டு படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வருஷத்துல வந்த 10th எக்ஸாம்ல நான் தான் ஸ்கூல் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். எந்த பிரின்சிபல் எங்க அப்பா பார்த்து என் ஷூக்கு நீ பாலிஷ் போட்டு நினைச்சு பெருமை பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வாயாலே உங்க பொண்ணு எங்க ஸ்கூல்ல படிக்கிறதுனால தான் எங்க ஸ்கூலுக்கே பெருமை அப்படின்னு சொல்ல வச்சேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, படிப்பு நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கவங்க வாழ்க்கையை மாத்தோன்னு. ஓ, அப்படியே டீச்சர். அப்ப படிச்சா மட்டும் போதுமா? நம்ம வாழ்க்கையில முன்னேறலாமா? தப்பு தப்பு தப்பு, நீ தப்பு கணக்கெல்லாம் போடாத. படிச்சா மட்டும் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது. படிப்போட ஒழுக்கமும் இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒழுக்கமா? ஒழுக்கம்னா டெய்லி ஸ்கூலுக்கு வரதானே டீச்சர்? அது மட்டும் இல்ல, அதோடு சேர்த்து நல்ல பழக்க வழக்கங்களையும் பண்புகளையும் கத்துக்கிறது தான் ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை சொல்லலாம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமாவை பார்க்க அங்க உள்ள தொழிலதிபர்கள் எல்லாம் வந்தாங்களாம். அவர்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ நாடு கடத்தணும் அப்படின்னு ஒரே கோரிக்கையை வச்சாங்களாம். ஏன்னு கேட்டப்போ அவர் நிறுவனத்துக்கு ஆட்கள் இருக்கும் போது 100% பேர்ல 60% பேர் இந்தியர்களையும் வெறும் 40% பேர் மட்டும்தான் அமெரிக்கால உள்ளவரே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஒபாமா இதை பத்தி பில் கேட்ஸ் கேட்கும் போது என்னை நாடு கடத்தத்தை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படி நாடு கடத்ததா இருந்தா இந்தியாவுக்கு கடத்தினா அப்படின்னு சொன்னாராம். ஏன்னு கேட்டப்போ இந்தியர்களிடம் தான் எல்லாமே இருக்கு, இந்தியர்கள் தான் கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் கத்துக்கிறாங்கன்னு சொன்னாராம். இப்ப புரியுதா? இப்ப புரிஞ்சுச்சு டீச்சர். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வி அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் டீச்சர். ஆம் அன்பு மாணவிகளே, ஒழுக்கமில்லாத கல்வி பயன் தராதது என்ற கருத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வில் முன்னேற தென்னை மாணவிகளின் வாழ்த்துக்கள். நன்றி. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 23. இறை திருவசனங்கள் 12 மற்றும் 15 17 வரை. நல்லுரை கேட்பதில் சிந்தனையை செலுத்து, அறிவூட்டும் மொழிகளுக்கு செவிக்கொடு. பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாய் இருந்தால் நான் மனமகிழ்ச்சி